வங்க கடலோடு நீங்காத தொழிலோடு இருக்கின்ற தங்க தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் வாரி வாரி கொடுத்த வள்ளல் கடையேழு வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திகழ்ந்த பரங்கிமலை பாரி வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நல்லாசியோடும் நம்முடைய 4 ஆண்டு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மக்கள் மனதில் இன்றைக்கு முதல்வராக வருகின்ற 2026 மீண்டும் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இரும்பு தேசத்தின் கரும மனிதர் மக்கள் 2 கோடி மக்களை உள்ளடக்கி தொண்டர்களை உள்ளடக்கி இருக்கின்ற கழகத்துடைய காவல் தெய்வமாக விலை கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய நல்ல ஆசையோடு இன்றைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கூடிப்பிடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடிப்பிடி ஒன்றியத்தை அடங்கிய புதுக்குடிப்பட்டி புதுக்குடிப்பட்டியில் இன்றைக்கு பூத் அமைக்கின்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வரி தந்திருந்த நம்முடைய கழகத்தில் மூத்த முன்னோடியும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் பல்வேறு துறை அமைச்சராக இருந்தவரும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் பல்வேறு துறை அமைச்சராக இருந்தவரும் இன்னைக்கு அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கு ஏற்றவாறு சிறப்பான முறையில் அவர் இட்டிருக்கின்ற ஆணைக்கேற்ப செயல்படுகின்ற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செய்தி தொடர்பாளர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாசமிகு ஐயா பொன்னையா அவருடைய மாவட்ட பொறுப்பாளராக தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளராக வருகை தந்த வேளையில் எதிர்பாராத விதமாக தன்னுடைய உறவினர் ஒரு இழந்த காரணத்தால் அவர் தற்காலிகமாக வர முடியவில்லை. அதே போன்று மாவட்ட பொறுப்பாளராக நம்முடைய ஐடி என்றால் யார் அந்த சார் என்பதை எடுத்துக்காட்டிய பெருமைக்குரியவர் அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய ஐடிங்களுடைய மண்டலத்துடைய சென்னை மண்டல பொறுப்பாளரும் நம்முடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துடைய பூத் கமிட்டி பொறுப்பாளராக வருகை தந்து இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் அந்த குறையை தீர்க்கின்ற வகையில் இன்றைக்கு வரவில்லை என்றாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வரை சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐடி பொறுப்பாளர்களாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்களை சந்தோஷ் அவர்களுக்கும் பத்மநாபன் அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய மாவட்ட செயலாளர் ஐடி மாவட்ட செயலாளர் வினோத் அவர்கள் மனோஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றியத்துடைய ஆற்றல் ஒன்றிய கழக செயலாளர் எதை சொன்னாலும் தட்டாமல் அதை முன்முறையோடு செய்யக்கூடிய சிறப்பான ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்ற ஒன்றிய செயலாளராக பணியாற்றி கண்ணை இமைக்காத போல் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தை காத்து வருகின்ற ஆற்றல் செயல்படுவர் எங்கள் பாசத்துக்குரிய முன்னாள் ஒன்றிய சேர்மன் பாசத்துக்குரிய அண்ணன் கும்மிடிப்பூண்டியை கட்டி காத்து வருகின்ற ஒன்றிய செயலாளர் பாசம் கோபால் நாயுடு அவர்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பூத் கமிட்டியை எப்படியெல்லாம் அமைத்தால் அது சிறப்பாக பெருமை தேடி தரும் என்ற விதத்தில் அந்த பெருமைக்குரியவராக சிறப்பான முறையில் இதை ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி பெருமைக்குரியவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பூத் கமிட்டியை சிறப்பான முறையில் அமைத்து காட்டிய அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய எல் சுகுமாரன் அவர்களை நம்முடைய ஒன்றிய செயலாளர் சார்பில் நானும் அவரை பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லையா அவர்களே, எல்லப்பன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, சம்பந்தம் அவர்களே, அன்புக்குரிய பக்தாச்சல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, எஸ்கேடி பாஸ்கர் அவர்களே, கார்த்திக் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, ஜான் பீப் அவர்களே, உதயசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய துணை செயலாளர் பாசமிகு சகோதரர் எஸ்.எம். ஸ்ரீதர் அவர்களே, மாவட்டத்துடைய துணை செயலாளர் அன்புக்குரிய சேமலா தன்ராஜ் அவர்களே, இந்த கும்மிடிப்பூண்டி நகரத்துடைய ஆற்றல் நகர செயலாளர் எஸ்.டி. ரவி அவர்களே, அதே போன்று நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் ஏ.பி. நாகராஜன் அவர்களே,
அண்ணன் உமாபதி அவர்களே, மங்கள வெங்கடேசன் அவர்களே, விநாயகம் அவர்களே, கோபி அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நாகமுத்தன் அவர்களே, இந்த நிகழ்வு வகுத்திருக்கிற சேகரன் அவர்களே மற்றும் மாவட்டத்துடைய ஐடியினுடைய தலைவராக இருக்கின்ற எங்களுடைய உதவியாளர் அன்புக்குரிய சகோதரர் அருள் அவர்களே, இந்த சிறப்பான முறையில் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பூத் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கிளைக்கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் முதலாவதாக வாழ்த்துதலின் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற நாள் இன்னும் ஒரு 11 அமாவாசைகள் தான் இருக்கிறது. அந்த 11 அமாவாசைகள் முடிந்தால் பொம்மை முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்த பூத் கமிட்டியும் கிளைக்கழகராக இணைந்து பணியாற்றுகின்ற இந்த பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்களின் காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு தெரியும், தாலிக்கு தங்கம், அதே போன்று முதியோர் உதவித்தொகை, அது மட்டும் இல்லாமல் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப், சைக்கிள், எண்ணற்ற திட்டங்களை அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கு அந்த திட்டமெல்லாம் மறைக்கப்பட்டு இன்றைக்கு மூடு விழா செய்திருக்கின்ற ஆட்சி தான் இன்றைக்கு ஆண்டுகின்ற திமுக ஆட்சி, தீயசக்தி ஆட்சி. இந்த தீயசக்தி ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு மீண்டும் அம்மாவுடைய கனவை நனவாக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எந்தவுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் 2026 முதலமைச்சராக்கி தீர வேண்டும் என்பதற்காக நாம் சூழலை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் மிக முக்கியத்துவமானது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் விலைவாசியை கட்டுப்படுத்தாத அந்த ஆட்சி, சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தாத அந்த ஆட்சி, போதைப் பொருளை கட்டுப்படுத்தாத அந்த ஆட்சி, அனைத்திற்கும் இன்றைக்கு மக்களுக்கு விலைவாசி மட்டுமில்லாமல் எல்லா விலையும் ஏறிவிட்டது. குறிப்பாக பால் விலை, குறிப்பாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற காய்கறிகள், வெங்காயம் முதற்கொண்டு தக்காளி முதற்கொண்டு அனைத்து விலைவாசியும் ஏற்றிருக்கின்ற ஆட்சி, மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கின்ற ஆட்சி, இப்படி விலைவாசியை உயர்வை கட்டுப்படுத்தாத ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றால் நாம் இந்த பூத் கமிட்டியை சிறப்பான முறையில் பணியாற்றுவது முழுமையான கடமை. நாம் இருக்கின்ற காலங்கள் குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் இந்த 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு துன்பங்களை நமக்கு அனுபவித்திருக்கின்றோம். இந்த ஆட்சியை, இந்த தீயசக்தி ஆட்சியை வெளியேற்றினால்தான் மக்கள் நிம்மதியாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இன்றைக்கு கூட டீ கடையில் சென்று டீ சாப்பிட போனோமா, அந்த டீ கடைகள் கேட்பார், எப்பப்பா அந்த எடப்பாடி ஆட்சி வரும்போது. ஏனென்றால் கொரோனா நேரத்தில் கூட அள்ளி கொடுத்தவர் தான் அந்த எடப்பாடியார் அவர்கள். சம்பளமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாதார விலைவாசியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். அந்த கட்டுப்பாட்டோடு இருந்தது தான், கட்டுக்குள் அடக்கி வைத்து வந்தவர் தான் அண்ணன் எடப்பாடியாளர்கள். இன்னைக்கு கட்டு கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. கடமை கண்ணி கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார்னா அது 3 காத்துல விட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி. இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்றால் தான் நாம் இன்னைக்கு இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பூத் கமிட்டி இருக்கிற நிகழ்வில் 9 பேர் போட்டிருக்கின்றனர். 6 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். அதோடு சேர்ந்து நம்முடைய கிளைக்கழகர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஓட்டுக்காக போகும்போதும் சரி, ஒரு பேப்பர் கொண்டு போய் கொடுக்கும்போதும் சரி, அது நல்ல முறையில் செயலாற்றக்கூடிய ஆட்களை தான் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக நம்முடைய சுகுமார் அவர்கள் முத்து முத்தாக எப்படி தூத்துக்குடியில் முத்து எடுத்தால் கிடைக்குமோ அதுபோல் முத்து முத்தான ஆட்களை தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செயலாற்றுகின்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த விதத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு பணியாற்றக்கூடிய இடமாக இந்த புதுக்குடி பணி அமைந்திருக்கிற புதுக்குடி இருந்ததா, அதனால சிறப்பான முறையில் பணியாற்றி ஓட்டுகளே அதிகமாக பெற்று தருகிற இடம். 500 பேர் சொன்னா 5000 பேர் வந்துருவாங்க கூட்டம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடியவர். அவருக்கு நான் பாராட்டுதல் சொல்வது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகின்ற காலகட்டத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்போடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் நமக்குள் 6000 மனமாட்சியில் இருக்கும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தில் பல விழுதுகளாக இருக்கின்றது தான் கிளைக்கழக செயலாளர்கள். அந்த கிளைக்கழக செயலாளர்களும் நம்முடைய பூத் கமிட்டி தான் ஆணையர்கள். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் எப்படி ஒரு பூவுக்கு ஒரு பூவோடு நார் சேர்ந்து அது மாலையாக
சேர்கிறதோ அந்த மாலையை எப்படி நாம் வெற்றி மாலையாக அண்ணன் எடப்பாடி கையெழுத்தில் அணிவிக்க வேண்டும் என்றால் பூத் கமிட்டியில் இருக்கின்ற பூத்தினுடைய பொறுப்பாளர்களும் கிளைக்காரர்களும் இணைந்து செயல்பட்டு பூவும் நாளுமாக இருந்ததை மாலையாக மாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கின்ற நீங்கள் திறம்பட செயல்பட்டாலே கண்டிப்பாக ஒரு ஸ்டாலின் அல்ல, ஒரு உதயநிதி இல்ல, 1000 உதயநிதி வந்த அப்புறம் நம்முடைய குடிப்பூட்டி தொகுதி அசைக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய ஆற்றமிக்க செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு 1வது தொகுதியாக இருக்கின்ற குடிப்பூட்டியும் 2வது தொகுதியாக இருக்கின்ற பொன்னேரியும் இரட்டை போல் செயல்படுகின்ற 2 தொகுதிகள். இந்த 2 தொகுதிகள் வெற்றி அடைந்தாலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் 236 தொகுதிகள் வெற்றி அடைவது உறுதி. அது அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற இடமாக நம்முடைய 2 தொகுதிகள் இருக்கிறது என்றால் இது ஈசான மூலையில் இருக்கின்ற தொகுதிகள். இந்த ஈசான மூலையில் இருக்கின்ற தொகுதி 2 வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு முதல் காரணமாக இருக்கின்ற பிள்ளையார் சொல்லி போட முடியாதவர்கள் பூத் கமிட்டி மெம்பர்களும் இன்றைக்கு இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள். உங்களுக்கு கிளைக்கழக செயலாளர் சொல்ல வேண்டியதில்லை, ஏனென்றால் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்று வரை அண்ணன் எடப்பாடி காலம் வரை பார்த்திருக்கீங்க, அம்மா காலத்தில் பார்த்திருக்கிறீர்கள். சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் கிளைக்கழக செயலாளர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற ஒரு நிகழ்வை நம்முடைய மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 236 தொகுதியிலும் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கு கொண்டிருக்கின்ற காரணத்தால் சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கு நம்முடைய ஐடி கிட்டத்தட்ட 25 நாட்களாக எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இரவு பகலும்